வணக்கம். 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 எப்பவுமே உண்மையை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கிற உண்மை உறக்க சொல்லக்கூடிய அந்தரங்கன். அந்த அந்தரங்கம் அந்தரங்கம் இல்ல அந்தரங்கன் ஏதோ ஒன்று. அப்புறம் சும்மா இருக்கிற தம்பி நானு குசுமி. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏன் அவர் சட்டமன்றத்தில் அமைதியாக இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் தான் சொன்னேனே பேசாதீங்க. நான் தான் சொன்னேன் பேசாதீங்க, நீங்க பேசாமலே இருங்க, என்ன நடக்குது மட்டும் பாருங்க. நான் தான் சொன்னேன். இப்ப நான் சொன்னதுனால தான் அவர் பேசாம இருக்காரு, இல்லைன்னா வேற மாதிரி ஆயிரும். நீங்க பேசாதீங்க, நான் சொல்லியிருக்கேன். அவர் எப்போ பேசுவார் நான் சொல்லுவேன். எப்ப பேசுவார்? பேர் நான் பண்டிட்டா இல்ல இல்ல அது வேற. பண்டிட்டு கொடுத்த இன்டர்வியூ வெற்றி சேனல்ல தூக்கிட்டாங்க தெரியுமா? அப்படியா? தூக்க சொன்னது நான் தான். அதுவும் நீங்களா? அதுவும் நான். இதை பத்தி சம்பந்தப்பட்ட அந்த ஜோசிகார்கிட்டே நம்ம கேட்கும்போது அவரு இதே தான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? இவர் சொன்னாரு குசுமி மாதிரி உள்ள ஒரு ஆள் வந்து குசும்பு வேலை பார்த்துருக்காரு. அதனால உடனேயே தட்டி சரி உனக்கு பார்த்து ஒண்ணு கொடுத்தோம்னா மூடிட்டு அதை மட்டுமே வச்சுக்கிறணும், பெரிய இது மாதிரி போயெல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னு சம்பந்தப்பட்ட அந்த ஜோசியக்காரர்கிட்ட யாரும் சொல்லலையா? ஜோசியக்காரு நான் சும்மா சொல்றேன். ஜோசியக்கார் இன்டர்வியூ பாத்தீங்களா? பார்த்தேன். அதுல அந்த பேர் சொன்னார்ல வெற்றிங்க. இல்ல அந்த ஜோசியக்காரரை முதல்ல நான் தான் கூட்டு போய் இவர்கிட்ட விட்டதே. சஜஷன் சொன்னது நானு. என்ன சஜஷன்? வெற்றின்னு பேர் வைக்கலாமான்னு கேட்டாரு. கேட்டதுக்கு நீங்க வைங்க, வெற்றின்னு வைங்க. நல்லா அன்னைக்கு ராத்திரி சரியா 2 மணி அவர் கேக்கு சாப்பிட்டு எனக்கு போன் அடிச்சாரு. சாப்பிட்டீங்களான்னு என்ன கேட்டேன். நான் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களான்னா நானும் சாப்பிட்டேன். இல்ல தலைவர் அவர் என்ன சாப்பிட்டீங்கன்னு என்ன கேட்டாரு. நான் ரசம் சோறுன்னேன். அப்ப அவர் என்னன்னு கேட்கும்போது அவரு கூட சம்பந்தப்பட்ட அவங்க இருந்தாங்களான்னு சம்பந்தப்பட்ட நீங்க அந்த சம்பந்தம் இல்லாத கேள்வியெல்லாம் சம்பந்தம் இல்லாத நான் பேசும்போது சம்பந்தம் இல்லாம அவரும் பதில் கொடுப்பாரு. அப்ப சம்பந்தம் பேச வேண்டியதா இல்லங்க. அவர் என்ன சாப்பிட்டாருன்னு கேட்கும்போது டக்குனு பீஸா சாப்பிட்டேன்னு சொல்ல வேண்டியதுதானே? இல்ல நான் வழக்கமா சாப்பிடறது இல்ல. அன்னைக்கு நான் ரசம் சோறு தான் நின்னேன். சோறுதான். அவரு கேக் சாப்பிட்டு இருக்காரு. இப்ப சொன்னாரு இந்த மாதிரி என்னன்னு. நான் தான் சொன்னேன் நாளைக்கு ஒரு ஜோசியக்காரர் அனுப்பிச்சு விடுறேன்னு. நான் அப்படி மெரினா பக்கம் நடந்த போது ஒரு ஆளு நடந்துட்டு இருந்தாரு. சரி, அவன் பேர் வந்து சுனில்லால். சரி, இந்த டிசி படத்துல ஒரு கேரக்டர் வருமையா, என்னையா நீங்க சும்மா அவரை பேரை பண்டிட்னு மாத்தி நான் தான் கூட்டு போய் விட்டேன். சரி, அப்ப அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தப்பா அந்த சம்பந்தப்பட்ட அந்த சேனலுக்கு கொடுத்தது யாரு? அது நான் தான் அந்த டம்மி ஜோசியக்கார்ட்ட கொடுத்து அது பேசுறப்ப எல்லாத்துக்கும் நான் தான் இவரு எல்லாத்துக்கும் இவரு நான் தான் பேசுறேன். அப்ப அந்த சம்பந்தப்பட்ட அந்த சம்பவத்தை பண்ணி நீங்களா? ஏங்க நம்ம இல்லாம அங்க எதுவுமே நடக்காதுங்க. ஆமா ஆமா ஆமா. நான் நேத்து போய் தலைவரை பாத்துட்டு வந்தேன். கூப்பிட்டாரு, சாயங்காலம் கூப்பிட்டு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு பேசிட்டு இருந்தோம். நேத்து சாயங்காலம் காஃபி குடிச்சோம். காஃபி குடிச்சோம். சம்பந்தப்பட்ட அந்த டைமுக்கு மேல அவரு காஃபி குடிக்க மாட்டாங்க. பிளாக் காஃபி குடிச்சோங்க. பிளாக் காஃபி நல்லா புரியுங்க. பிளாக் கலர்ல குடிச்சீங்களா? பிளாக் கலர் காஃபி தான். சரி, ஓகே. பிளாக் காஃபி தான் குடிச்சிட்டு பேசிட்டு இருந்தோம். அப்பதான் என்கிட்ட கேட்டாரு, இந்த மாதிரி ஆட்சியை பத்தி கொஞ்சம் அப்படி இப்படி பேசுறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. யோசிச்சேன் ஆட்சியை பத்தி. அப்புறம் யோசிச்சேன், நாளைக்கு 4 திட்டத்தை அறிவிச்சு விட்டுருங்க, சட்டமன்றத்தில் அறிவிச்சிருங்க. அப்ப எனக்கு போன் வந்துச்சு உடனே என்ன திட்டம் அப்படின்னு. அப்பதான் நான் கேஸை பத்த வச்சுக்கிட்டு இருந்தேன். கேஸே கொடுங்கன்ட்டேன். கேஸே கொடுங்க. அந்த 3 ஆக்கினது இவர் தான். மக்களே இல்ல மக்களுக்கு ஏதாவது கொடுத்துட்டோம்னா அது பயன்படுத்த தெரியாது. கைலாங்கடைக்கு போட்டுருவாங்க சிலிண்டரை. அதனாலதான் நீங்க கம்மியா கொடுங்க, தேவையப்போ ஏத்திக்கோங்க நான் தான் சொன்னேன். உடனே அந்த இதுவை பார்த்து பெல்ஜிங் அதிபர் போன் பண்ணி நாங்களும் இதை அறிவிக்கிறோம்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வியட்நாம்ல இருக்கிற பிரதமரும் இந்த திட்டம் நல்லா இருக்கு, நாங்களும் எங்க இதுக்கு அறிவிக்கிறோம். உடனே நைட்டே போன் அடிச்சாரு. நம்பர் என்கிட்ட தான் கேட்டாரு. பெல்ஜிங் என்கிட்ட தான் நம்பர் கேட்டாரு. நான் தான் நைட்டு பேச முடியாதுங்க, உங்க இஷ்டத்துக்கு நீங்க போன் அடிப்பீங்க, நைட் எல்லாம் பேச முடியுமா? பால கணேசன் இருக்க பேரை பங்களாதேஷ்னு படிக்கிற பரதி இல்லங்க. இத பத்தி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்ட்ட நம்ம கேட்கும்போது கிட்டத்தட்ட பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த கார்டு வச்சிருப்பாங்கல்ல, அது ஏதோ ஒரு கார்டு இருக்குதாமா. சரி, அதுலதான் வந்து அரிசி பருப்பு எல்லாம் கொடுப்பாங்களாம். அந்த கார்டு வந்து கிட்டத்தட்ட 100 கோடியே 10,01,31 அதுவும் இருக்காங்களாம். சரி, 100 கோடியா? ஆமா, 100 கோடி இருக்கிறாங்களாம். அத 100 கோடிக்கும் கொடுக்குறாரு. அந்த 100 கோடி பேர் அப்படின்னு சொன்னாக்கா அதுல ஒரு
ஒரு குடும்பத்துக்கு 3 பேர் அப்படின்னு கணக்கு வச்சா கூட 300 கோடி பேர் வராங்க. சரி சரி. இப்ப இந்த 300 கோடி பேருக்கு கேஸ் போகுது அப்படிங்கிற அந்த வயிற்றெரிச்சல் தாங்காத இந்த எதிர்கட்சி இப்படி எல்லாம் பரப்புறதாக அந்த சம்பந்தப்பட்ட அந்த அதிகாரியை நம்மள்ட்ட. அடுத்து நான் இன்னொன்னு பார்த்தேன். அடுத்தது நான் தான் ஐடியா கொடுத்தேன். மருந்துரை முடிச்சு விட்டுருக்கேன் வேணான்னு. ஆமா அந்த இது ஃபிளைட். ஆமா அதுக்கு பதிலா என்னன்னா இந்த போர் விமானம் சம்பந்தமா நேத்து ஒரு படம் பார்த்தேன். அது கப்பல் வந்து கடல்ல இருக்குதுங்க. கடல்ல இருக்க கப்பல் மேல விமானம் இறங்குது. போர் விமானம் சம்பந்தமா பீஸ்ட் பாத்தீங்களா? பீஸ்டா? நான் சீரியஸான படம் பேசிட்டு இருக்கேன். சின்ன பையன் டென்ஷன் ஆகுற பீஸ்ட் பழக்கம் பாரு. சரி அது அதுல எங்கேயே கப்பல் வருது? அது வானத்திலேயே. அதான் அப்ப கப்பல் வருது. கப்பல் வந்து கப்பல்ல அந்த ஃபிளைட் இறங்குது. அப்ப நான் என்ன சொல்றேன்னா ஒரு 3 கப்பலை ஒன்னா இறக்கிட்டீங்கன்னா பெரிய விமான நிலையமா வந்துரும். இன்னொன்னு அந்த விமான நிலையத்தை கொஞ்ச நாள் நீங்க எண்ணூர்ல வைக்கலாம், அப்புறம் மகாபலிபுரத்துல வைக்கலாம், அப்படியே கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். ஆமா அந்த சூழியல் சம்பந்தமான விமான நிலையமும் நவுந்துகிட்டே இருக்கும். எல்லா மாநிலமும் பொருளாதாரத்துல வளரும். நினைச்சு பாருங்க அந்த வளர்ச்சிய. ஒரு மாநிலத்துல எல்லா மாவட்டமுமே தலைநகரா இருந்தா எப்படி? ராமேஸ்வரத்துல எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா விமான நிலையத்தை நகர்த்தி கொண்டு போயிடலாம். இருங்க இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. நைட்டு இந்த ஐடியா என்கிட்ட சொன்னாரு. நான் தான் கேட்டேன் அந்த முட்டாத்தனமான அது எந்த முட்டா பையன் உங்களுக்கு கொடுத்தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி செட் ஆகாது. இப்படி பண்ணா கப்பலுக்கும் அந்த பெட்ரோல் போடணும், அப்புறம் மண்ணெண்ணெய் ஏதோ போடணுமே, அது வந்து உங்களுக்கு செட் ஆகாது. அது தனி செலவு, இது தனி செலவு. நான் என்ன பண்ண சொல்லிட்டேன், இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் பண்றது ஹெலிகாப்டரா இருக்கீங்க. எல்லாத்துக்கும் ஹெலிகாப்டர்னா ஹெலிபேடு உங்களுக்கு சின்னதாக தான் வரும். பெரிய இட வசதி தேவைப்படாது. மாடியில கூட நீங்க வந்து ஹச்சுன்னு வரைஞ்சிக்கலாம். முடிஞ்சு போச்சு. அதுவும் உங்களுக்கு இதா இருக்கு அப்படின்னாக்கா இப்போ ட்ரோன் எல்லாம் பெருசு பெருசா வந்துருச்சு. ட்ரோன்ல எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுத்தேன். சூப்பரா இருக்கு. இல்ல கார்கோ விமானம்னா பெருசா ஒரேடியா இறங்கணும்ல. அதுக்கு நான் சொல்றதா சரியா இருக்கும். விமான நிலையத்தையே நவுத்திடலாம். ஐடியா கேட்டு அமைச்சர் தரேன். ஆமா ஆனாலும் 1000 ரூபாய். இந்த பாருங்க அடுத்து இன்னொரு திட்டம் நான் தான் கொண்டு வந்தேன். அது என்னன்னா பக்கிங்காம் கால்வா வழியாவே சவாரில கொண்டு வரலான்னு. அதை வந்து பனையூர்ல இருந்து பக்கிங்காம் கால்வா வழியா சட்டமன்றத்துக்கே அவர் டெய்லி வந்துட்டு போற மாதிரி பிளான். சட்டமன்றம் வரையும் பீச் வரலையே, பக்கிங்காம் கால்வா வருது. அது கால்வா வருது. அது கூவா இல்லையா? அதை ரெடி பண்றோம். அன்னைக்கேனா ஊத்தி 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 அதை ஊத்தி பெரிய இது வைக்கிறோம். அது ஒரு திட்டம் நான் தான் ஐடியா கொடுத்துருக்கேன். அப்படி அதுக்கு பேசாம சரியான விடுங்க. ஆளு கொஞ்சம் கிளாஸ்ல முண்டு வெளில ஊத்துனா அது சரியா மூத்திரம் அடிக்க. என்ன நீ பேசிக்கிட்டு ஒரு ஐடியாவை அறிவியல் ரீதியா ஆக்கப்பூர்வமா நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம்னா நீ இப்படி முட்டாத்தனமா பேசக்கூடாது. சொல்றது நாங்க ஒரு அறிவுஜீவியா நாங்க பேசுறோம்னா எங்களை பின்பற்றுங்க. அவ்வளவுதான். அதிகாரிகிட்ட கேட்கும்போது ஆமா. அதே போல பஸ் வந்து கடந்த பீரியட்ல ஸ்டாலின் வந்து இலவச பஸ் விட்டார்ல, அப்போ வந்து விஜய்கிட்ட தான் அந்த திட்டமே கேட்டிருக்காரு. அவரு போன் பண்ணி அவரே கேட்டார். ஆமாமா. அப்ப மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆச்சு. அப்ப பஸ்ல ஒரு ஷூட்டிங் சீன் இப்படி ஓடுற மாதிரி. அப்ப அந்த பஸ் கூட்டமா இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு தான் பெண்கள் மாதிரி கஷ்டப்படுறாருங்க, நீங்க இந்த மாதிரி அறிவிங்கன்னு சொல்லி இலவச பஸ் அவர் தான் அறிவிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவங்க அறிவிச்சிருக்காங்க. இன்னொரு திட்டம் புதுசா கொண்டு வர போறாங்க. என்கிட்ட கேட்டாங்க, நான் சொல்லியிருக்கேன். இப்போ வர படங்கள் எல்லாம் மெட்ரோ சீன் நிறைய எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மெட்ரோக்குள்ள ஃபைட் எடுக்கிறதுக்கு. அதுக்கு மட்டுமே கிண்டில இருந்து திருசூலம் வரைக்கும் தனியா ட்ராக் போட போறாங்க. அதுக்கு தனியா ஷூட்டிங்க்கு மட்டும் அந்த ட்ரெயின் ஓடும். வேற மாதிரி அது மட்டும். ஆமா அது மட்டும். ஏன்னா இந்த பக்கம் இந்த அதாவது லோக்கல் டிரான்ஸ்போர்ட் போறவங்களுக்கு வந்து அது இடையூறா இருக்கு, கஷ்டமா இருக்கு. அதனால இந்த பக்கம் போட்டுருங்க. அது எப்படி போகுதுனாக்கா கிண்டி வழியா போய் அப்படியே தாம்பரம் அப்படியே திருசூலம் இப்படி வருது, போயிட்டு வருது. தாம்பரம் போயிட்டு வருது. அதுக்குள்ள வந்து இப்படி அந்த குடிக்கிற ஃபிளாஸ்க் இப்படி விட்டு எல்லாமே பண்ணலாம். அப்போ இந்த விமான நிலையத்தை நாங்க வந்து மீனம்பாக்கம் விமான நிலையத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம்னு வாய் விட்டு வந்துட்டாரு இவரு. அப்புறம் என்கிட்ட தான் வந்தோம்னா தெரியாம வாய் விட்டேன், நான் என்ன பண்றதுன்னு சொல்லுங்கன்னாரு. அப்ப நான் தான் ஐடியா கொடுத்தேன். மீனம்பாக்கத்துக்கு லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஆலந்தூர் பல்லாவரம் கனெக்ட் பண்ற ரோடு, அங்க கை வைக்க முடியாது. அப்படியே அந்த பக்கம் பாத்தீங்கன்னா திரிசூல மலை, ஜோதி மலை எடுத்துருங்கன்ட்ட மலையவே. ஆமா, அதில் வர கிரைனட்டாவது மிஞ்சும்ல, ஏதாவது யூஸ் ஆகும்ல, எடுத்துருங்க. எடுத்துட்டு மட்டமாக்கிருங்க. நான் சொன்னேன் இந்த ஐடியா வந்துச்சு. அப்ப நான் என்ன சொன்னேன்னா, நீங்க மலையில கை வச்சிங்க அப்படின்னா பிரபு வந்துருவாரு. அவரு ட்ரோனோட வந்துருவாரு. அப்புறம் உங்க மேல கேஸ் போடுறாங்க. விஜய் தலைவர்கிட்டே காசு கேட்பாரு.
அப்புறம் வந்து எடுத்து வை அப்படின்றாரு. மலமுழுங்கி. அந்த விஷயத்துல வந்து ஸ்ட்ரிக்ட்டா மலமுழுங்கி பிரபுனா சும்மாவா? சம்பந்தப்பட்ட அந்த கான்ட்ராக்டே நம்ம பேசணும். பேசினப்ப என்ன சொல்றாங்கன்னா, அவரை விட அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இந்த விஷயத்துல. நான் தான் தலைவர்னு இவர் சொல்லியிருக்காரு. தெரிஞ்சனால காசு கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா 30 எடுத்து வச்சிடணுமா? அது அந்த அளவுக்கு அவங்க இதா இருக்கும்போது சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்டே வாய் வைத்து அடிச்சுட்டு இருக்காரு. அப்படி இல்லாம சரி வாய் விட்டே நம்மள்ட்ட சொன்னாங்க. நீங்க ஏதோ ஒரு பிளான் சொன்னீங்க. அதுதான் மலையை வந்து அங்க எடுத்தா பிரபு வந்துருவாரு அப்படின்னா ஐயோ அவரா பயங்கரமான ஆளாச்சு வேண்டாம் அப்படின்ட்டாரு. அப்ப அந்த மலையில கை வைக்க வேணாம். எனக்கு ஒரு சம்பந்தப்பட்ட அதிகாரிட்ட பேசும்போது எனக்கு ஒரு யோசனை தோணுது. மீனம்பாக்கத்தை விரிவுபடுத்தணும் அவ்வளவுதான். பரந்தூருக்கு மீனம்பாக்கன்னு பேரை மாற்றி விட்டுருலாம். இல்ல அங்க விரிவுபடுத்தலாம். இந்த அந்த ஐடியா வந்து சரி வராது. பேர் மாத்துறது சுலபமா இருந்தாலும் நீங்க அங்க வந்து லேண்ட்ஸ்கேப்ல கை வச்சு அஸ்திவாரம் போட்டாலும் அங்கேயும் பிரபு வந்துருவாருன்னு நம்ம தலைவர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. நம்ம தலைவர் சொல்லியிருக்காரு பிரபு மாஸ்டியா அங்க வந்து டான்ஸ் ஆட போறாருன்னு கேட்டிருக்காரு. இல்ல தேவல சத்தியமா தேவல நல்லா இருந்துச்சு அது. சீரியஸா நீங்க சிரிச்சீங்கன்னா நான் நிறைய கொண்டு வருவேன். சம்பந்தப்பட்ட அந்த இது ஜோக் கேட்கும்போது எனக்கே நல்லா சிரிப்பா தான் இருந்தது. அதனால கேட்கக்கூடிய ஆளுதான் நீ வந்து சின்சான் நடிப்புன்னு நான் பாக்குறேன். அவர் கேட்கக்கூடிய ஆளுதான். டான்ஸ் எடுக்கிறாரு அடுங்க அப்படின்னு ஆடினவர் தானே கூட. இப்ப நான் என்ன சொல்லிருக்கேன்னா, இப்போ வந்து மெட்ரோக்கான பீம் பாத்திருக்கீங்களா? பெருசா இருக்கும், இன்னும் பெருசா இருக்குங்க. நான் ரெண்டு பீமா போட்டு மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஒன்று எழுப்பிருக்கேன். மேல ஒரு ஃபிளைட் இறங்கும், கீழே ஒரு ஃபிளைட் இறங்கும். விரிவாக்கம் பண்ண மாதிரி இருக்கும். மெட்ரோ மட்டும் ரெண்டு இருக்குல்ல, அந்த மாதிரி போட்டா மேல கார் பார்க்கிங் மாதிரி மேல இறக்கிக்கலாம். சம்பந்தப்பட்ட இந்த ஐடியாவுமே கார்கோ ஃபிளைட்லாம் மேல இறக்கிக்குங்க. ஒரு ரா சோல்ஜருக்கு சுடுறதுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. ரஃபேல் விமானத்தை இயக்குறதுக்கெல்லாமா பயிற்சி கொடுப்பாங்க. அதெல்லாம் கொடுப்பாங்க. எனக்கு அது டவுட்டா இருந்துச்சு, அதனாலதான் கேட்டேன். அந்த மாதிரி எவனா முட்டா பயலுக வேணா 2 ஸ்லாபுக்குள்ள பிளைட்டை இறக்குவான். ஏன்னா பயலுக இறக்குவானுங்க. இந்த மாதிரி சொல்றாங்க. தயவுசெய்து முடிச்சு விடுங்க. இந்த மாதிரி எதையாவது சொல்லி நம்ம சேனல் மேல இருக்க நம்பகத்தன்மையே போயிரும். என்னைக்குமே உண்மையை மட்டுமே சொல்லக்கூடிய நாங்க மக்களுக்காகவே இயங்குறோம். ஆமா ஆமா பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். நன்றி.